சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு கன்னியாகுமரி கடற்கரையில் என்சிசி சார்பில் சிறப்பு யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான என்சிசி மாணவ மாணவிகள் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை மேற்கொண்டனர். இதில் பங்கேற்றவர்களுக்கு தினசரி யோகா செய்வதன் மூலம் கிடைக்கும் உடல் ஆரோக்கியம், மன அமைதி, நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிப்பு உள்ளிட்ட குறித்து விரிவாக எடுத்துரைக்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி மைதானத்தில் தாவேக்கு கொடிகள் கட்டப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் விஜயின் பிறந்தநாளை முன்னிட்டு தாவேக்கு சார்பில் வாலிபால் போட்டிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. இதற்காக பள்ளி வளாகம் மற்றும் மைதானம் முழுவதும் தாவேக்கு கொடிகள் கட்டப்பட்டன. இதற்கு பெற்றோர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். அரசு பள்ளியில் அரசியல் அடையாளங்கள் இடம்பெறுவது தவறான முன்னுதாரணம் என்று புகார்கள் எழுந்ததை தொடர்ந்து பள்ளி தலைமை ஆசிரியர் தாவேக்கு கொடிகளை அகற்ற நடவடிக்கை எடுத்தார். அறுபத்தொரு நாள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து ஆழ்கடலுக்கு சென்ற விசை படகுகள் கரை திரும்பியதை தொடர்ந்து கடலூர் துறைமுகத்தில் மீன்களை வாங்க நள்ளிரவு முதலே பொதுமக்கள் குவிந்தனர். தடைக்காலம் முடிந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை என்பதால் சங்கரா, பாறை, கனவா உள்ளிட்ட மீன்களின் வரத்து சற்று குறைவாகவே இருந்தது. விலை உயர்வை பொருட்படுத்தாமல் அசைவு பிரியர்கள் போட்டி போட்டுக்கொண்டு மீன்களை வாங்கி சென்றனர். இதனால் கடலூர் துறைமுகம் மக்கள் கூட்டத்தால் நிரம்பியது. சென்னை நந்தனம் அருகே மெட்ரோ ரயில் மேம்பால பணிக்காக தோண்டப்பட்டிருந்த பள்ளத்தில் வாடகை கார் ஒன்று தடுப்புகளை தகர்த்துக் கொண்டு விழுந்து விபத்திற்குள்ளானது. அதிவேகமாக வந்த மற்றொரு கார் மோதுவதை தவிர்க்க முயன்றபோது விபத்து நேர்ந்ததாக கூறப்படுகிறது. கார் அந்தரத்தில் தொங்கியதால் ஓட்டுநர் இப்ராஹிம் நல்வாய்ப்பாக உயிர் தப்பினார். தகவல் அறிந்து வந்த மீட்புப் படையினர் காரையும் ஓட்டுநரையும் மீட்ட நிலையில் அசோக் நகர் போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூரில் மாணவியை பேருந்து நிறுத்தத்தில் இறக்காமல் சென்ற அரசு பேருந்தை கண்டித்து தாராபுரம் அருகே கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். கொல்லப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த மாணவி இரவில் தேர்ப்பட்டி பிரிவு நிறுத்தத்தில் இறக்கப்படாமல் 3 கிலோமீட்டர் தள்ளியுள்ள ஒட்டஞ்சத்திரம் பிரிவில் வலுக்கட்டாயமாக இறக்கிவிடப்பட்டுள்ளார். கடந்த பல ஆண்டுகளாகவே இந்த பகுதியில் பேருந்துகள் நிற்பதில்லை என்று பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டு யானை மார்க்கெட்டில் கத்திரிக்காய் விலை கிடுகிடுவென உயர்ந்து 1 கிலோ 40 ரூபாய் முதல் 45 ரூபாய் வரை விற்பனையாகிறது. கடந்த சில நாட்களாக 1 கிலோ வெறும் 15 முதல் 18 ரூபாய் வரை மட்டுமே விற்கப்பட்ட நிலையில் தற்போது மார்க்கெட்டிற்கு கத்திரிக்காய் வரத்து குறைந்துள்ளது. இதனால் தேவை அதிகரித்து விலை இருமடங்காக உயர்ந்துள்ளதால் சித்தார்பட்டி, வேலாயுதபுரம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையத்தில் திருமண வீட்டினர் சென்ற பேருந்து சாலையோரம் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர். நிச்சயதார்த்தம் முடிந்து குன்னூர் திரும்பிய திருமண வீட்டாரின் பேருந்து கூனங்குளம் பகுதியில் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்தது. மணமக்கள் தனி வாகனத்தில் சென்றதால் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். காயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி மற்றும் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா ஆகியோர் நேரில் சென்று ஆறுதல் தெரிவித்தனர். டிரான்ஸ்பார்மர் வெடித்ததால் கொளத்தூர் மற்றும் பெரம்பூர் தொகுதிகள் இருளில் மூழ்கின. சென்னை பெரம்பூர் மாதவரம் பிரதான சாலையில் டிரான்ஸ்பார்மர் பயங்கர சத்தத்துடன் வெடித்தது. இதன் காரணமாக கொளத்தூர் மற்றும் பெரம்பூர் தொகுதிகளின் பெரும்பாலான பகுதிகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனால் அவதியடைந்த பொதுமக்கள் சாலையில் கூடினர். பின்னர் 4 மணி நேரம் கழித்து அந்த பகுதிகளுக்கு மின் விநியோகம் செய்யப்பட்டது. கோவை அரசு மருத்துவக் கல்லூரிகளின் பட்டமளிப்பு விழாவில் தாவேக கட்சி பாடல்களும் விஜய் திரைப்பட பாடலும் ஒளிபரப்பப்பட்ட சம்பவம் சர்ச்சையை ஏற்படுத்தியது. கோவை இஎஸ்ஐ அரசு மருத்துவக் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர் அருண்ராஜ் பேசி முடித்ததும் தாவேக பாடலின் இசை ஒளிபரப்பப்பட்டது. இதன் பின்னர் பீளமேடு பகுதியில் உள்ள அரசு மருத்துவக் கல்லூரி பட்டமளிப்பு விழாவில்
அமைச்சர் அருண்ராஜ், சம்பத் மற்றும் விக்னேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சி தொடங்கும் முன்னரே முதல்வர் விஜயின் திரைப்பட பாடல்கள் ஒலிபரப்பப்பட்டன. தொடர்ந்து மாணாக்கர் பட்டம் வாங்கிய போது தாவேக்க பாடலும் விஜய் நடித்த படங்களின் இசையும் ஒலிபரப்பப்பட்டன. அரசு நிகழ்ச்சியில் அமைச்சர்கள் முன்னிலையில் கட்சி மற்றும் திரைப்பட பாடல்கள் ஒலிபரப்பானது சர்ச்சையாகியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு மாணவியிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட்ட உடற்கல்வி ஆசிரியர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவி சைல்ட் லைன் அமைப்பிற்கு அளித்த தகவலின் பேரில் 52 வயதான ஆசிரியர் ஆமோஸ் தேவசகாயத்திற்கு எதிராக புதுக்கோட்டை அனைத்து மகளிர் காவல் நிலைய போலீசார் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட உடற்கல்வி ஆசிரியர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். திருத்தங்கல் ரயில்வே மேம்பால கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இனிமேல்தான் நிதி ஒதுக்கப்பட்டு திட்டம் தொடங்கப்பட உள்ளதாக அமைச்சர் கீர்த்தனா பேட்டியளித்தது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. முதல்வர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு சிவகாசியில் நடைபெற்ற மருத்துவ முகாமினிடையே செய்தியாளர்களை சந்தித்த அமைச்சர் கீர்த்தனா, பட்ஜெட் கூட்டத்தொடரில் நிதி ஒதுக்கப்பட்டு திருத்தங்கல் ரயில்வே மேம்பால பணிகள் தொடங்கப்படும் என தெரிவித்தார். இதுகுறித்து விமர்சனம் செய்துள்ள எதிர்க்கட்சியினர், 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி 26ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் அடிக்கல் நாட்டப்பட்ட இந்த திட்டத்துக்கு 45 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருவதாக கூறியுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் அருகே உள்ள தனியார் காவலர் பயிற்சி பள்ளியில் மின்சாரம் தாக்கி தருமபுரியைச் சேர்ந்த சாருகேஷ் என்ற 20 வயது மாணவர் பரிதாபமாக உயிரிழந்தார். வளாகத்தில் உள்ள மின் மோட்டாரை இயக்கும்போது எதிர்பாராத விதமாக அவர் மீது மின்சாரம் பாய்ந்ததில் சம்பவ இடத்திலேயே மயங்கி விழுந்துள்ளார். சக மாணவர்கள் அவரை மீட்டு மத்தூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போதும் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இச்சம்பவம் குறித்து மத்தூர் காவல்துறை வழக்கு பதிவு செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நாமக்கல் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் அரசு பேருந்து பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதியுற்றனர். திண்டுக்கல்லில் இருந்து சேலம் நோக்கி சென்ற அரசு பேருந்து நாமக்கல் சக்தி நகர் அருகே தேசிய நெடுஞ்சாலையில் திடீரென பழுதானது. ஓட்டுநரை பழுதை சரி செய்ய முயன்றார். எனினும் அவரால் பேருந்தை தொடர்ந்து இயக்க இயலவில்லை. இதனையடுத்து அந்த பேருந்தில் பயணித்த பயணிகள் பின்னால் வந்த மற்றொரு அரசு பேருந்தில் பாதுகாப்பாக ஏற்றி அனுப்பப்பட்டனர். இதனால் குறிப்பிட்ட நேரத்திற்கு செல்ல இயலவில்லை என்று பயணிகள் கவலை தெரிவித்தனர். மயிலாடுதுறையில் பரதநாட்டிய மாணவிகளின் சலங்கை பூஜை அரங்கேற்றம் நடைபெற்றது. இதில் புஷ்பாஞ்சலி, ஓம்காரநாதம், தில்லானா உள்ளிட்ட பல்வேறு ராகங்களின் கீர்த்தனைகளுக்கு மாணவிகள் ஆடிய நாட்டிய நாடகங்களும் தனி நடனங்களும் காண்போரை கவர்ந்தன. பாடல்களுக்கு ஏற்ப பிரமிக்கத்தக்க அபிநயங்களுடன் ஆடி மாணவிகள் அசத்தினர். மயிலாடுதுறை மாவட்டம் அரங்கக்குடியில் உள்ள பழமை வாய்ந்த புனித ஆரோக்கிய மாதா ஆலயத்தில் 51ஆம் ஆண்டு தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது. விழாவையொட்டி சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டு மின்னொளியால் அலங்கரிக்கப்பட்ட 3 தேர்களில் ஆரோக்கிய மாதா, அந்தோனியார் மற்றும் சம்முனுசு மாதா சுரூபங்களின் வீதியுலா நடைபெற்றது. கண்கவர் வான வேடிக்கையுடன் விடிய விடிய நடைபெற்ற தேர் பவனியில் திரளான மக்கள் பங்கேற்றனர். வார விடுமுறையொட்டி கன்னியாகுமரியில் சூரிய உதயத்தை காண ஏராளமான சுற்றுலா பயணிகள் குவிந்தனர். அதிகாலை மேகமூட்டத்திற்கு இடையே தோன்றிய சூரியனை கண்டு ரசித்ததோடு அதை புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். தொடர்ந்து திரிவேணி சங்கமத்தில் புனித நீராடிய சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் பகவதி அம்மன் கோயிலுக்கு சென்று தரிசனம் செய்தனர். உலக பிரசித்தி பெற்ற சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆனி திருமஞ்சன தேர் திருவிழா கோலாகலமாக நடைபெற்று வருகிறது. பக்தர்கள் புடைசூழ விநாயகர், முருகர், நடராஜர், சிவகாமி அம்பாள், சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 சாமிகளின் தேர்களும் வீதியுலா சென்றன. கைலாய வாத்திய முழக்கத்துடன் 4 ராஜ வீதிகளிலும் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேர்களை வடம் பிடித்து இழுத்து வழிபட்டனர். அசம்பாவிதங்களை தவிர்க்க காவல்துறையினர் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். திருச்செந்தூர் அருகே உள்ள ஆறுமுகநேரி சோமநாத சுவாமி கோயிலில் ஆனி உத்தர திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்று வருகிறது. விழாவின் 8ஆம் திருநாளை முன்னிட்டு நடராஜரும் சிவகாமி அம்பாளும் பச்சை சாத்தி கோலத்தில் எழுந்தருளினர். அப்போது வில்வம், மரிக்குழந்து உள்ளிட்டவற்றால் அலங்கரிக்கப்பட்டு பச்சை பட்டுடுத்தி நடராஜரும் சிவகாமி அம்பாளும் வீதி உலா வந்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர்.
தூத்துக்குடியில் வடமாநில தொழிலாளி கொல்லப்பட்ட வழக்கில் தொடர்புடைய குற்றவாளிகளை 4 மணி நேரத்தில் போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகம் அருகே டாஸ்மாக் மதுக்கடையில் பீகார் மாநில தொழிலாளி ராஜேஷ் என்பவர் மது குடிக்கும்போது ஏற்பட்ட தகராறில் 4 பேர் கொண்ட கும்பலால் கொலை செய்யப்பட்டதாக புகார் எழுந்தது. இந்த வழக்கில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் நிகழ்விடத்திலிருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து தூத்துக்குடியைச் சேர்ந்த சிவபாலமுருகன், ஜேம்ஸ், பூமிநாதன், கசாலி ஆகிய 4 4 மணி நேரத்தில் கைது செய்திருக்கிறார்கள். மயிலாடுதுறையில் ஒரு குவிண்டால் பருத்தி சுமார் 8,515 ரூபாய்க்கு விலை போனதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மாவட்டத்தில் 10,417 ஏக்கரில் பருத்தி சாகுபடி செய்யப்பட்டுள்ள நிலையில் முதற்கட்டமாக விவசாயிகள் கொண்டு வந்த 150 குவிண்டால் பருத்தியை தமிழகத்தின் பல்வேறு மாவட்ட வியாபாரிகள் கொள்முதல் செய்தனர். ஒரு குவிண்டால் பருத்தி அதிகபட்சமாக 8,799 ரூபாய்க்கு ஏலம் போனது. நீட் மறுதேர்வு எழுதவிருந்த மேலும் ஒரு மாணவி தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தருமபுரி மாவட்டம் எண்டப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த ரோஷினி வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழ்நாட்டில் நீட் மறுதேர்வு எழுதவிருந்த 3 மாணவிகள் தற்கொலை செய்து கொண்டுள்ளனர். தற்கொலை எதற்கும் தீர்வல்ல. இதுபோன்ற தவறான எண்ணம் தோன்றினால் உடனடியாக 104 என்ற எண்ணை அழைத்து ஆலோசனை பெறலாம்.